துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் அடுத்த குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பலரும் இந்த போட்டியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சிபி ராதாகிருஷ்ணன் உட்பட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இந்த பதவிக்கான போட்டியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல மத்திய அமைச்சர்கள் சிலருடைய பெயர்களும் கூட பரிசீலனை இருப்பதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். இந்தியாவினுடைய அடுத்த துணை குடியரசுத் தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் தற்பொழுது பல்வேறு மூத்த தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களுடைய பெயர்களானது பட்டியலில் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பீகார் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வரும் பாரத் ரத்னா பெற்ற மறைந்த கர்பூரி தாக்கூருடைய அவருடைய மகனான ராம்நாத் தாக்கூர், அதாவது தற்பொழுதைய மத்திய இணையமைச்சராக வேளாண் துறையினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய பெயர் என்பது அடுத்த இந்தியாவுடைய புதிய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பதற்கான பட்டியலில் முதலிடத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று காலை முதல் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்று வரும் நிலையில் பீகாரினுடைய தேர்தல் வருவதை அடிப்படையாக கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமாக தற்பொழுது ராம்நாத் தாக்கூர், பீகாருடைய ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மற்றும் பாஜகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முக்தார் அப்பாஸ் நக்வி ஆகியோரும் இந்த பட்டியலில் உள்ளதாக தற்பொழுது பாஜக வட்டாரங்களுடைய தகவலானது வெளியாக இருக்கிறது. அவர் மட்டுமல்லாமல் மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராகவும் தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவரான சிபி ராதாகிருஷ்ணனுடைய பெயரும் இந்த பட்டியலில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த துணை குடியரசுத் தலைவருக்கான அந்த ஒரு தேர்தல் அறிவிப்புகள் என்பது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படவிருக்கும் நிலையில் பாஜகவின் சார்பாக, குறிப்பாக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஒரு வேட்பாளர் நிச்சயமாக நிறுத்தப்பட உள்ளார். அவருடைய அந்த வேட்பாளர் யாராக இருக்கக்கூடும் என்பது தொடர்பான ஒரு பல்வேறு ஆலோசனைகள் இன்றும் நாளையும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டெல்லியில் நடைபெறவிருக்கும் நிலையில் முதற்கட்டமாக இந்த ராம்நாத் தாக்கூர், ஆரிஃப் முகமது கான், முக்தார் அப்பாஸ் நக்வி, சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரில் யாரேனும் ஒருவருக்கு இந்த துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பில் அந்த பொறுப்பிற்கான வேட்பாளர் பதவி என்பது வழங்கப்படும் என்ற ஒரு தகவலானது முதற்கட்டமாக வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது ஆலோசனைகளுக்கு பிறகு வெளியாகும் என்ற ஒரு தகவலையும் பாஜக வட்டாரம் முதற்கட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளது. நன்றி சுஜித்ரா, விவரங்களுக்கு.